காலதாமதம் அந்த டைம்குள்ளே போய் வேண்டி சேர்க்கணும்ல நீங்கள். இல்லை சார், ஸ்டெப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்கே கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்டு. முறையான வண்டி வச்சு இது பண்ணால் இதுக்கு டயர் கூட சரி பண்ணுறேன். நான் சிறுவண்ட எம்எல்ஏ பேசுகிறேன். சரி, அது கலெக்டர் வண்டியாக இருந்துட்டு போட்டோம். முறையாக இருக்க வண்டி தானே அது? யார் வண்டியா? ஓ, அப்போ டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இது யார் வண்டி ஓனரா? யாரு சார்? நீங்கள் இதில் எப்படி மேனேஜராக இவங்க பேர் என்ன சார்? அந்த இல்லை, இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அரைகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி தானே? அப்போ டயர் யார் சார்? டயர் இப்படி தான் வச்சுருப்பாங்களா? இல்லை, இது என்ன நிர்வாகத்தே தவறாக இருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? அப்போ டயர் இப்படி போட்டு அன்டைம்ல ஓ சரி சரி. நீங்கள் கான்ட்ராக்ட் எங்கே சார் எடுத்துருக்கீங்க? கான்ட்ராக்ட் இப்படி தான் எடுத்து நீங்கள் ஓகே பண்ணி எடுத்துருக்கீங்கன்னா கண்டியில் கண்ணாடி இல்லை. சரி சரி சரி. ஓனர் தான் இருக்காங்க. இவன் நம்பர் நோட் பண்ணுங்க. என்ன ஒரு ஓனர் பேர் சிங்கு பால் தையல் அரிசிட்டு தானே? ஓனருக்கு போன் போட்டு கொடுங்க. சின்ன பையன் போன் போட்டு கொடுத்துருக்கீங்க. மோசமாக லாரி வச்சுக்கிட்டு எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான். இது எப்படி ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. இல்லை, முறைப்படி தானே உங்களுக்கு கொடுத்தாங்க. வாங்கிக்கலாம் அமௌண்ட் பேச்சு இதாக இருக்கு. அதுக்கு ஏன் சேஸ் நம்பர் ஏன் கொடுத்துருக்கணும்? வேற ஏதாவது நம்பர் ஏதாவது மாற்றி வச்சிருக்கீங்களா தலைவரை? இங்கே இல்லை, நான் ஏதாவது வேற எழுதி போட்டிருக்கேனே. அது ஏன்னா அதையும் எடுத்துங்க. அந்த இது இருக்கு, நம்பர் அடிச்சிருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் அடிச்சிருக்காங்க, பேக்லையும் அடிச்சிருக்காங்க. வேற ஏதாவது வச்சுருக்கேன், வேற பக்கம் ஏதாவது எழுதி போட்டிருக்கீங்களா? எஃப்சி என்ன காட்டினாங்க? எஃப்சி கார்டு இந்த வண்டியில் எஃப்சி கார்டு மாதிரி இருக்கா? பேப்பர் இல்லை. எஃப்சி வந்து 27 இருக்கு. நம்பர் எல்லாம் எஃப்சி எப்படி காட்டினீங்க? பெயிண்ட் அடிச்சு போட்டீங்களா? அது ஏன் எஃப்சி காட்டிருக்காங்க? ஓனர் நம்பருங்க. இங்கே ஓனருக்கு தம்பி வணக்கம். இல்லை இல்லை, எங்கள் அண்ணனுங்க.